السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: سئل عن صوم يوم الاثنين قال: ذاك يوم ولدت فيه ويوم يبعث أو أنزل علي، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين، يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வருகையால் இந்த உலகம் பெற்ற நன்மை ஏராளம். ஈருலகத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக செய்ய காத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த ஷஃபாத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை, அந்த உன்னதமான பரிந்துரையை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். நபியின் பிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய அருள். அவர்களது வருகையால் தான் இந்த உலகம் ஒழுங்கானது, இந்த சமூகம் சீரானது. இந்த வார ஜும்மாவிலே நபியின் வருகையால் உலகம் பெற்ற நன்மைகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முன்பு வரை சமூகத்திலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்து கொண்டிருந்தது. பலமுள்ளவர்கள், பலசாலிகள் பலவீனர்களை அடித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக பெண்கள், அவர்களுடைய உரிமைகள் மிக மோசமாக நடத்தப்பட்டது. பெண்களின் உரிமையை பறித்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று கூறி அவர்களை, அதாவது பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. குலம் கோத்திரத்தை வைத்து வேற்றுமைகள், சண்டைகள் நடந்து கொண்டே இருந்தது. சொல்லப்போனால் அசத்தியத்தின் இருளிலே மூழ்கி போய் கிடந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த சத்தியம் என்ற அந்த ஒளி பிரகாசமானது.
கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலம் என்ற அடிப்படையிலே சிலைகளையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அறிவில்லாமல் வணங்கி கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக குஃபுரிலே திளைத்திருந்தார்கள். அந்த குஃபுர் என்னும் இருளை போக்கியவர்களாக மிகப்பெரிய ஒரு ஜோதியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம் உம்மை இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகவே அனுப்பியிருக்கின்றோம். உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாகவே இருந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறான். இதில் மிக சிறப்பம்சம் என்னவென்றால், எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த போதிலும் கூட நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறுதி நபியாக இருக்கக்கூடிய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கின்றான். இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயத்தை நம்ம பிறக்கல. ஆதம் நபி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம்மை பிறக்க வைக்கவில்லை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. நம்மை எல்லாம் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற ஒரு சிறந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றார். நினைக்க நினைக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பற்று கூட வேண்டும். சில நேரங்களில் நாம் நினைக்காமல் போகும் பொழுது அதனுடைய அருமைகள் தெரியாமல் போய்விடுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்த உலகிற்கு அருளாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குஃபுர் என்னும் இருள் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரிக்கிறார்கள். அவர்களின் வருகைக்கு பிறகுதான் அநியாயங்களும் அக்கிரமங்களும் குறைகிறது, சொல்லப்போனால் ஒழிக்கப்படுகிறது. நியாயங்களும் தர்மங்களும் தலை தூக்குகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கோட்பாடுகளிலேயே மிக முக்கியமான ஒரு கோட்பாடு சமத்துவம். எல்லோரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். ஏழை பணக்காரன், அரபியன் அல்லாதவன், கருப்பன் வெள்ளையன், எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த உலகம் ஜோதி ஒளியால் நிரம்பி வழிகிறது. இஸ்லாம் என்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இஸ்லாம் சாதாரண விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கி, அவர்கள் மூலமாக நமக்கு இஸ்லாத்தை வழங்கி, அவர்கள் மூலமாக நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கின்றான். நபியவர்கள் பிறந்த இந்த மாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நபியவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்ற ஒரு கேள்வி. கிபி 571 ஏப்ரல் 19 அல்லது 20 நபியின் பிறப்பை கூறக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கிறது. பலதரப்பட்ட குறிப்புகள் இருக்கிறது. ரபீல் அவ்வல் பிறை 8 என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ரபீல் அவ்வல் 9 என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ரபீல் அவ்வல் 12 என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. வரலாறுகளிலே நாம் புரட்டி பார்க்கும் பொழுது உலமாக்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் இந்த தேதி விஷயத்தில் இருந்தாலும் கூட ஏகோபித்த முடிவின்படி பெரும்பான்மையான உலமாக்கள் ரபீல் அவ்வல் 12ஆம் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக திங்கட்கிழமையில கருத்து வேறுபாடு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்படும், திங்கட்கிழமை நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க. கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் எனக்கு நுபுவத் நபித்துவம் கொடுக்கப்பட்டது, திங்கட்கிழமை தான் எனக்கு முதல் வஹி அருளப்பட்டது என்று சொல்லுவார்கள். அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கான ஒரு காரணத்தை இந்த ஹதீஸிலே நம்ம விளங்கக்கூடிய ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார்கள். ஆனால் தேதியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட
உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறுகளை ஆய்வு செய்து அது ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள் என்று தான் முடிவு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் ரபீஉல் 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்று நாம் கணக்கிட்டுக் கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நாட்களை குறிப்பதற்கு ஒரு நாட்காட்டி கிடையாது, ஒரு காலாண்டர்கள் கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகளை கவனித்தும் இது இந்த ஆண்டு என்று முடிவு செய்து கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை குறிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டிலே பிறந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது, ஆமுல் ஃபீல். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கஅபத்துல்லாஹ் இடிப்பதற்காக ஆபரஹா படையெடுத்து வந்தான், யானை படையெடுப்பு. அதனால் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்த காரணத்தினால் அந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று வரலாற்றிலே குறிக்கிறார்கள். யானை ஆண்டிலே பிறந்திருக்கிறார்கள். அது ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இத்தனாவது நாளாகத்தான் இருக்கும் என்று வரலாறுகளை ஆய்வு செய்து அது ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சிலர் ரபீஉல் அவ்வல் 27 வெள்ளிக்கிழமை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து யாருடைய கருத்து அப்படின்னா ஷியாக்களுடைய கருத்து. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அது சரியான கருத்து அல்ல, அது ஷியாக்களுடைய கருத்து என்று சொல்லி தருவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்ற விஷயத்தை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொல்லி இருக்கிறான். குர்ஆன்ல வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வ இத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதி எடுத்தான். என்ன உறுதி? உங்களுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை ஒரு ரசூல் உண்மைப்படுத்துவார். உங்களுக்கு பின்னாடி ஒரு ரசூல் வருவார், அந்த ரசூல் உங்களுடைய விஷயத்தை உண்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எல்லா நபிமார்களையும் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறான். அது மட்டுமல்ல, ல துமினுன்ன பிஹி வல தன்சுரன்ன, நீங்கள் அந்த ரசூலை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உறுதியை எடுத்திருக்கின்றான். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக உள்ள அத்தனை நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்படி ஒரு உறுதியை ஏற்றிருக்கின்றான். நீங்கள் கடைசியாக வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக வந்தாலும் கூட முன்பாகவே இப்படி ஒரு நபி வருவார்கள் என்ற அறிவிப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் சொல்லித்தான் அனுப்பியிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமான நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படாவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆதம் நபியை பார்த்து சொல்லுவான், நான் யாரையுமே படைத்திருக்க மாட்டேன், உன்னை நான் படைச்சிருக்கவே மாட்டேன். ஆதம் நபி தவறு செய்துவிட்டு உலகத்திற்கு வந்து விட்டார்கள், மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு என்னை மன்னிப்பாயாக என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆதம் நபியை பார்த்து கேட்டான், ஆதமே, நான் இன்னும் முஹம்மதை படைக்கவே இல்லை, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கவே இல்லை, உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும் என்று கேட்ட நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னை நீ உன்னுடைய கையால் படைக்கின்ற பொழுது படைத்து ரூஹை ஊதிய நேரத்திலே நான் தலையை திருப்பி பார்த்தேன், உன்னுடைய அரிசியினுடைய தூணுக்கு கீழே தூணிலே எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய பேருக்கு பக்கத்திலே ஒரு பேர் இருக்கிறேன் என்று சொன்னால் அது உனக்கு பிரியமான நபராகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து உன்னிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஆதம் நபி அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆதமே, நீ சொல்வது உண்மைதான், முஹம்மது எனக்கு பிரியமானவர் என்று சொல்லிவிட்டு நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா?
வலவுலா முஹம்மதன் மா ஹலக்துக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் உன்னை படைத்திருக்க மாட்டேன். கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்து இந்த உலகத்திற்கு வந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள படைக்கல அப்படின்னா நான் உன்னையே படைச்சிருக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான நபி, நமக்கு உயிரை விடவும் மேலானவர்கள். உயிரை விட மேலானவர்கள் சொன்னால் அவர்களை நேசிப்பதையும் அவர்களை பின்பற்றுவதையும் நாம் கடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்திலும் சரி, அவர்கள் பிறந்ததற்கு பிறகும் சரி, இந்த உலகத்தில் இருந்த அத்தனை அக்கிரமங்களையும் அவர்கள் பிறப்பின் மூலமாக, அவர்களின் வருகையின் மூலமாக எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து ஒரு பரிசுத்தமான ஒரு சமுதாயத்தை அவர்கள் கட்டமைத்து சென்று விட்டார்கள். அத்தனை வேதங்களும் நபியின் பிறப்பை பற்றி குறித்து பேசியது. அல்லாஹ் பேசினான், நபிமார்களிடத்தில் வாக்குறுதி எடுத்துக்கொண்டான். அத்தனை வேதங்களும் பேசியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, குர்ஆனிலே என்னுடைய பெயர் முஹம்மது, இஞ்சிலிலே என்னுடைய பெயர் அஹ்மத், இது போன்று மற்ற வேதங்களிலே தௌராத்திலே என்னுடைய பெயர் அஹ்யத் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு வேதங்களிலேயுமே பின்னாடி இப்படி ஒரு நபி வருவார் என்ற விஷயம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. நீண்ட நெடுங்காலமாக இப்படி ஒரு நபர் வருவார் என்ற அறிவிப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், நான் யமன் தேசத்திற்கு சென்றபோது ஒரு வேத பண்டிதர், வேதத்தை படித்த ஒரு பண்டிதர், நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் குறைஷி குலத்திலிருந்து மக்காவிலிருந்து வருகிறேன், பனு ஹாஷிம் கிளையாரை சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்துல் முத்தலிப் சொல்றாங்க. அந்த வந்த பண்டிதர், வேத பண்டிதர் அப்துல் முத்தலிப் அவருடைய உடற்கூறுகளை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார், அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்களுடைய ஒரு கையில் அரசாட்சியும் இன்னொரு கையிலே நபித்துவத்தையும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபி வரலாம், நபி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையினால் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறார். திருமணம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஊர் திரும்பியதும் நீங்க என்ன செய்யுங்க, திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள், திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபி வரலாம் என்ற கருத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அப்துல் முத்தலிப் ஊருக்கு மக்காவுக்கு சென்றதற்கு பிறகு ஹாலா பின்த் வஹப் என்ற பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். அவர்கள் மூலமாக பிறந்த அப்துல்லா அவருடைய மகனார். அவர்கள் வளர்ந்து ஆளானதற்கு பிறகு அவர்கள் ஆமினா அம்மையாரை திருமணம் முடிப்பார்கள். இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் நமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நுபுவத்தை, நபியை அவர்கள் பிறக்க வைப்பதற்கு பல சஹாப்தங்களாக தேர்ந்தெடுத்து குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான். சரியான பாரம்பரியத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏதோ ஏனோதானவென்று பல வம்சங்கள், ஒரு பரிசுத்தமான வம்சத்தை தேர்ந்தெடுத்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க செய்தான். அப்படி பார்க்கும் பொழுது அப்துல்லா என்பவர்களுக்கும் ஆமினா அம்மையாருக்கும் பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலே வாழ்ந்த ஒரு யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய இரவு யூதன் அப்படியே குறைஷினுடைய கூட்டத்திலே வந்து கேட்டான், இன்னைக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருக்கிறதா? இன்றைக்கு யாராவது கூட்டத்திலே குழந்தை பிறந்திருக்கிறதா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொன்னாங்க. யாருக்கும் விவரம் தெரியல. அப்ப வந்த யூதன் சொன்னான், இன்றைய இரவில ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை நபியாக வரப்போகிறது, அந்த குழந்தையினுடைய இரண்டு புஜத்துக்கு இடையிலே ஒரு நபித்துவத்தினுடைய அடையாளம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறான். இது சொல்றதை கேட்டுட்டு குறைஷியர்கள் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தாங்க, யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு. விசாரித்து பார்த்தால் அப்துல்லாஹுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆமினா அம்மையாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஈதனை அழைத்து சொல்லும் பொழுது ஈதன் வந்து குழந்தையை பார்ப்பான். குழந்தையை திருப்பி பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோல் புஜத்திலே முதுகிலே நபுவத்துடைய நபித்துவத்துடைய அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து விட்டு ஈதன் மயங்கி கீழே விழுந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே
இப்படியெல்லாம் சில அடையாளங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் அவர்களை வைத்துதான் இருளை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அவருடைய பிறப்பிற்கு பிறகுதான் இந்த உலகம் இஸ்லாம் என்ற ஜோதியிலே ஜொலிக்க ஆரம்பித்தது. பெரும் பெரும் வாழ்வியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது. உலகத்தில் இத்தனை பெரிய மாற்றங்களை யாராலும் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம், நமது குடும்பத்திலே, நமது சமுதாயத்திலே ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. ஒரு சின்ன மாற்றத்தை இதை இப்படி செஞ்சுக்கலாம், மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், குஃபுரிலும் ஷிர்கிலும் மூழ்கி திளைத்தவர்கள், மதுவிலும் போதையிலும் வட்டியிலும் திளைத்தவர்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு நட்பண்புகளும் இல்லாதவர்கள், அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொண்டு வந்தார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருளாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால்தான் இறைவன் ஒரு வசனத்தை இப்படி சுட்டி காட்டுகின்றான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன்னார் ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களை காப்பாற்றினான். இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய விரிவுரையாளர்கள் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சீர்திருத்தத்துக்கு காரணமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில நபர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதான் முதல் ஹிஜ்ரத், அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படி ஒரு குழு சென்றது அபிசீனியாவிற்கு. அங்கு சென்றதற்கு பிறகு நஜ்ஜாசி மன்னர், அபிசீனியாவில் இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னர், அவர் அந்த போன குழுவிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த குழுவில் இருந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நஜ்ஜாசி மன்னரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்து வைத்த விஷயத்தை வரலாறு காலந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நஜ்ஜாசி மன்னரிடம் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அறியாமை கால மக்களாக இருந்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் நாபுதுல் அஸ்னாம, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். செத்ததை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். நாக்குலுல் மையித்த, செத்ததை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நகத்தில் ஃபவாஹிஷ, அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க காரியங்களை செய்பவர்களாக இருந்தோம். நக்தவுல் அர்ஹாம, உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருந்தது. நசியுல் ஜவாரி, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தீமை செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருந்தோம். ஒய்யாக்குள் கவிய, பலமானவர்கள் பலகீனமாக அடித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், அத்துணை மாறிவிட்டது. இத்தனை விஷயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னரிடம் சொல்லுவார்கள். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்பாக அறியாமை காலத்தில் இருந்தவர்கள் செத்ததை சாப்பிட்டு இருக்கிறார்கள், அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அத்தனை அக்கிரமத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி புதைத்து விட்டு எல்லோரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். சமத்துவத்தின் மிக முக்கியமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. நீதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்கு பிறகுதான் நீதி நிலைநாட்டப்பட்டது. இஸ்லாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் மாத்திரம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், தனித்து பார்த்தால் நாம் வெறும் ஜீரோ தான் எல்லா விஷயத்திலையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இஸ்லாத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை அன்சாரிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. நீங்கள் அடிக்கடி இந்த விஷயங்களை கேட்டிருக்கலாம். ஹுனைனுடைய யுத்தத்தில் போர் கனிமத்து பொருட்கள் நிறையா வந்திருக்கும். அதை என்ன செஞ்சுருப்பாங்க, பங்கிட்டு கொடுத்து கொண்டிருப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அன்சாரிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த இந்த விஷயம், மக்காவில் யார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். இப்போ பழைய ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏற்றுக்குருவாங்க.
புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வப்படுத்தும் விதமாக அவர்களை கவனித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிடைச்ச கனிமத்து பொருள்கள், கனிமத்து பொருள்னா ஆடுகளும் ஒட்டகங்களும் மாடுகளும் கிடைத்தது. அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்கள் அப்படியே அமைதியாக ஒரு கவலையாக இருந்தாங்க. இதை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னார்கள், அன்சாரி சஹாபாக்களை, மதீனாவாசிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார்கள், அன்சாரி தோழர்களே, உங்களை நான் கவலை உள்ளவர்களாக பார்க்கிறேனே, என்ன காரணம்? நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுக்கு நேரான வழியை காட்டினான் இல்லையா என்று கேட்டார்கள். எல்லா அன்சாரி தோழரும் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உபகாரம் செய்தார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் பிரிந்து சிதறி கிடந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களை ஒன்றிணைத்தான் இல்லையான்னு கேட்டாங்க. அன்சாரி தோழர் சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உபகாரம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் ஏழ்மை நிலையிலும் இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களை வசதியானதாக ஆக்கினான் இல்லையா என்று கேட்பார்கள். அன்சாரி தோழர்கள் சொல்வார்கள், ஆம் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உபகாரம் புரிந்தார்கள் என்று சொல்வார்கள். இப்படி வரிசையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களுக்கு நாம் என்ன உபகாரம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அன்சாரி, நான் மாத்திரம் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்று சொன்னால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன், அந்த அளவுக்கு நான் அன்சாரிகளை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கிலே ஓடையிலே செல்வார்களேயானால் அன்சாரி சஹாபாக்கள் இன்னொரு ஓடையில் இன்னொரு வழியிலே செல்கிறார்கள் என்று சொன்னால் நான் அன்சாரி தோழர்கள் எந்த வழியிலே செல்லுகிறார்களோ அந்த வழியிலே தான் நான் செல்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அந்த அளவுக்கு நான் அன்சாரி சஹாபாக்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறேன். இதை கேட்ட உடனே அன்சாரி சஹாபாக்கள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இவ்வளோ பிரியம் வச்சிருக்காங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு போறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு செல்கிறீர்கள் வீடுகளுக்கு. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை நேசித்தார்கள். இந்த ஹதீஸ்ல நாம் தெரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பப்பட்டதற்கு பிறகு அன்சாரிகளுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஆண்டு காலமாக பிணங்கி கிடந்த பெரிய சண்டையை என்ன செஞ்சிருக்காங்க, நிப்பாட்டி இருக்கிறாங்க. அன்சாரி தோழருக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நான் என் மூலமா உங்களுக்கு இது கிடைத்திருக்கிறது, என் மூலமாக நீங்கள் பிரிந்து சிதறி கிடந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள், என் மூலமா உங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திற்குரிய நேர்வழி கிடைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நமது உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தோடு மட்டும் முடிந்தது கிடையாது, அவருடைய உதவியும் அவருடைய அரவணைப்பும் நாளைக்கு மறுமை வரை நமக்கு தேவைப்படுகிறது. நாளைக்கு மஹ்ஷர்ல கடுமையான வேதனையில ஒவ்வொருத்தரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், இன்னும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், எப்போது கேள்வி ஆரம்பிக்கப்படும், விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்று ஒவ்வொருத்தரும் துடிதுடித்துக் கொண்டிருப்பார்கள் மஹ்ஷர் மைதானத்தில். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்திலே சிறை சாய்த்து என்ன சொல்வார்கள், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பித்து வை என்று செஞ்சுவார்கள். அதற்கு பிறகுதான் கேள்வி கணக்கே ஆரம்பமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான காரணங்களை தெரிந்து கொண்டு அனுதினமும் அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்துவதும் தான் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்திலே சொல்லும் பொழுது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், உபகாரம் செய்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூமின்கள் மீது. என்ன தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உபகாரம் செய்திருக்கிறான் என்று வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மிகப்பெரிய ஒரு உபகாரம். இஸ்லாம் மிகப்பெரிய நமக்கு அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இருக்கிறோம்னா மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதும் தான் ஒரு முஸ்லிமுடைய பிரதான கடமை. அதை விட்டுவிட்டு உலக கலாச்சாரங்களை மூழ்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நான் யார் சிறந்தவனாக தெரிகிறானோ அவனை நான் பின்பற்றுகிறேன், உலகத்தில் சிறந்த வீரனை நான் நேசிக்கிறேன், உலகத்தில் சிறந்த நடிகரை நான் நேசிக்கிறேன், உலகத்தில் சிறந்த மனிதர்கள் எல்லாம் நான் நேசிக்கிறேன், அவரை நான் பின்பற்றுவேன், அவரை போன்றே நான் பாவனை செய்து கொள்வேன்
நிச்சயமாக இதுவெல்லாம் நாளைக்கு மறுமையில் என்ன செய்யாது, எடுபடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவது, அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது மட்டும்தான் நாளைக்கு மறுமையை நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு ஷரியத்தாக சுன்னத்தாக சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி நம்மை உயிரை விட மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா